காய்கறி வாங்கலையோ, பசுமையா இருக்கிற காய்கறி வாங்கலையோ, சிகப்பான தக்காளி, தோட்டத்துல விளைஞ்ச காய்கறிய வாங்கிக்கலையோ. மீரா தன்னுடைய காய்கறிகளை எல்லா இடத்துலயும் சுத்தி சுத்தி வித்துட்டு இருந்தா. தினமும் கிராமத்தை சுத்தும் போது அவ எப்பவுமே ஒரு பசுமையான காய்கறி தோட்டத்தை பாப்பா. பல வருஷமாவே நான் இந்த தோட்டத்தை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். மீரா அந்த தோட்டத்தை வாங்கணும்னு ஆசைப்பட்டா. அந்த இடத்துல அவளே காய்கறிகளை விளைய வைக்கணும்னு ஆசைப்பட்டா. ஆனா மீராவுடைய சூழ்நிலை அவளுக்கு துணையாவே இல்ல. மீராக்கு ஒரு சின்ன மகன் இருந்தான். அவனை நல்லா பாத்துக்கிற பொறுப்பு மீரா மேலதான் இருந்துச்சு. ஏன்னா மீனாவுடைய கணவர் சில வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாரு. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, காய்கறி வாங்கலையோ, பசுமையா இருக்கிற காய்கறிய வாங்கலையோ, சிகப்பு தக்காளி, தோட்டத்துல விளைஞ்ச காய்கறிய வாங்கலையோ. அப்பதான் அவளுக்கு முன்னாடி நெய் விக்கிற விமலா வந்தா. என்னம்மா மீரா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ சொல்லு, நீ எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த காய்கறி தோட்டம் வச்சிருக்கிற தோட்டக்காரன் தோட்டத்தை விற்க போறானாமே. என்கிட்ட மட்டும் இன்னைக்கு பணம் இருந்திருந்தா நான் இன்னைக்கே அந்த தோட்டத்தை வாங்கியிருப்ப தெரியுமா? மீராக்கு அந்த தோட்டம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததா. அதனால நேரா அந்த தோட்டக்காரரை பாக்கறதுக்காக அவ வந்துடுறா. எங்க பாருங்க ஐயா, நீங்க இந்த தோட்டத்தை விக்கிறீங்கன்னு நான் கேள்விப்பட்டனே. ஆமாம்மா, எனக்கு இப்போ ரொம்ப வயசாயிடுச்சுமா. என்னால இப்போ இந்த தோட்டத்தை பார்த்துக்க முடியல. அதனால தான் நான் இதை விற்கணும்னு நினைக்கிறேன். நீ இந்த தோட்டத்தை வாங்கணும்னு ஆசைப்படுறியாமா? ஆமா, உண்மைதாங்க ஐயா. ஆனா என்னால வாங்க முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரியல. சரி, நீங்க இதோட விலை எவ்வளோன்னு சொல்றீங்க? நான் இந்த தோட்டத்தை 600 காசுக்கு விற்கலான்னு நினைக்கிறேன். அடேங்கப்பா, என்கிட்ட 200 காசு மட்டும்தான் இருக்கா. 200 காசு ரொம்ப குறைவுமா, என்னால ஏத்துக்க முடியாது. நான் 400 காசுக்காவது உனக்கு கொடுக்கறேன். அதை விட என்னால குறைக்க முடியாது. சரி ஐயா, ஒருவேளை நான் அந்த 200 காசை இப்பயே உங்களுக்கு தந்துட்டேன்டா, அடுத்த 4 மாசம் வரைக்கும் ஒவ்வொரு மாசமும் 50 காசை உங்களுக்கு கொடுத்தேன்னா நீங்க எனக்கு இந்த தோட்டத்தை வித்துடுவீங்களா ஐயா? அந்த தோட்டக்காரர் யோசிச்சாரு. சரிம்மா, அடுத்த 4 மாசத்துக்கு நீ 50 காசா தவணையில கொடுத்துருமா. மீரா ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஏன்னா சீக்கிரமே அவளுடைய கனவு தோட்டம் அவளுக்கு கிடைக்கிறதா இருந்துச்சா. அதுக்கப்புறம் என்ன, மீரா நிறைய உழைக்க ஆரம்பிச்சா. அவ தினமும் நிறைய காய்கறிகளை வாங்கி விற்க ஆரம்பிச்சா. அதனால அவளுக்கு நிறைய பணம் கிடைக்கவும் ஆரம்பிச்சதா. தினமும் மீரா கொஞ்சம் கொஞ்சம் காசா சேர்த்து வச்சா. அப்புறம் சாயந்தரம் நேரத்துல பூ, இந்த மாதிரி நிறைய பொருட்களையும் விற்க ஆரம்பிச்சா. ஒரு மாசத்துக்கு அப்புறம் மீரா அந்த தோட்டக்காரர்கிட்ட 50 காசை கொடுத்தான். மீரா ரொம்ப சந்தோஷப்பட்டா. மீரா இதே மாதிரி தினமும் உழைக்க ஆரம்பிச்சா. அவ காலையில காய்கறிகளையும் சாயந்தரம் பலகாரத்தையும் வித்தா. கொஞ்சம் கொஞ்சமா மீரா 4 மாசம் வரைக்கும் தோட்டக்காரருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டா. ரொம்ப சந்தோஷம் மீரா. இப்போ இந்த தோட்டம் உனக்கு சொந்தமாயிடுச்சு. இந்த தோட்டத்தை நீ ரொம்ப நல்லா பாத்துக்கம்மா. மீராக்கு தனக்குன்னு ஒரு தோட்டம் வாங்கணும்ன்ற கனவு நிறைவேறிடுச்சா. இப்ப மீரா அவளுடைய சொந்த தோட்டத்துல காய்கறிகளை விளைக்க ஆரம்பிச்சா. மத்த காய்கறி விக்கிறவங்க எல்லாம் இவகிட்ட இருந்து காய்கறிய வாங்க ஆரம்பிச்சாங்க. மீராவுடைய கடுமையான உழைப்பு அவளுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொண்டு வந்துச்சு. அவளுடைய மகனும் இப்ப நல்ல ஸ்கூல்ல படிக்க ஆரம்பிச்சுட்டான். மீராவுடைய வாழ்க்கை இப்ப சந்தோஷமான வாழ்க்கையா மாறிடுச்சு. இதனாலதான் உழைக்கிறவங்க என்னைக்குமே தோக்க மாட்டாங்கன்னு சொல்வாங்க. ஒரு கிராமத்துல லீலான்னு ஒரு பால்காரி இருந்தா. லீலா கிட்ட 2 பசு இருந்துச்சு. அதனால தினமும் அவ பால் கறப்பா.
பாலை கறந்ததுக்கு அப்புறம் அந்த பாலை விக்கிறதுக்கு பக்கத்து ஊருக்கு போயிட்டு வருவான். லீலாக்கு ஒரு தோழி இருந்தா. அவ பேர் மீனா. அவ ஊர்ல இருந்த ஒரு பெரிய வியாபாரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டான். லீலா அவ ஊருக்கு போகும்போது அவ தன்னோட தோழிய பாக்கிறதுக்கு கண்டிப்பா அவ வீட்டுக்கு போவா. ஒரு நாள் லீலா தன்னோட தோழிய பார்க்க போனா. மீனா, மீனா, வந்துட்ட லீலா. என்ன ஆச்சு மீனா? எங்கேயோ கிளம்புற மாதிரி தயாராகி இருக்க? அதுவா, இன்னைக்கு என்னோட புருஷனோட சில நண்பர்கள் வீட்டுக்கு வரதா இருக்காங்க. அப்படியா? இந்த நெக்லஸ் புதுசா? ஆமா, இத நேத்து தான் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. நல்லா இருக்குல்ல? ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த நெக்லஸ் எவ்வளவு? இது 1000மோ 2000மோ இருக்கும். 1000 2000மா? அடேங்கப்பா, என்னால இத பத்தி எல்லாம் கனவுல கூட யோசிக்க முடியாது. முட்டாள், இது ஒன்னும் அவ்வளவு பெரிய தொகை இல்ல. உனக்கு கல்யாணம் ஆனதும் உன் புருஷன் இதே மாதிரி நிறைய பொருளை வாங்கி கொடுப்பான். லீலா நகையோட விலைய கேட்டதும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். லீலா மீனா வீட்டை விட்டு வெளியே போனா. வழி முழுக்க லீலா அந்த நகைய பத்தியே யோசிச்சுட்டு இருந்தா. என்கிட்டயும் மீனா மாதிரி நகைகள் எல்லாம் வருமா? அவ ஒரு பணக்கார வியாபாரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அதனாலதான் அவளோட புருஷன் அவளுக்கு நிறைய பரிசு வாங்கி தரான். ஆனா நான் என்ன பண்றது? ஒருவேளை என் கல்யாணம் ஒரு ஏழையோட நடந்துருச்சுன்னா பேசாம நானே சம்பாரிச்சு அந்த நகைய வாங்கலாமா? ஆனா என்னாலதான் பணத்தை சேமிக்கவே முடியலையே. லீலா இப்படி யோசிச்சுக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல நதிக்கு பக்கத்துல பால்ல தண்ணி கலக்குற நத்துலால அவ பார்த்தா. அச்சச்சோ, இவன் பால்ல தண்ணி கலக்குறானே. இவன் கிட்ட 2 வீடு கூட இருக்கு. நம்மளும் இவன மாதிரி பால்ல தண்ணி கலந்து வித்தா நிறைய பணம் வரும்ல. என்னால இதனால நிறைய பணமும் சேமிக்க முடியும். அதுக்கப்புறம் சந்தோஷமா லீலா தன்னோட வீட்டுக்கு போயிட்டான். அடுத்த நாள் லீலா தினமும் பண்ற மாதிரி பால் கறக்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் அந்த பால்ல அவ பாதி தண்ணி கலந்துட்டா. லீலா இந்த பாலை கிராமத்துக்கு எடுத்துட்டு போனா. இந்த பாலை அவ கிராமத்துல இருந்தவங்களுக்கு வித்து 2 மடங்கா பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா. அடேங்கப்பா, இன்னைக்கு எனக்கு 2 மடங்கு பணம் கிடைச்சிருக்கு. இப்படியே பணம் சம்பாதிச்சா சீக்கிரமா என்னால அந்த நகைய வாங்கிட முடியும். இதே மாதிரி லீலா தினமும் பால்ல தண்ணி கலந்து விற்க ஆரம்பிச்சிட்டா. அவ ரொம்ப சந்தோஷமா இருந்தா. ஏன்னா இப்ப அவ நிறைய பணத்தை சேமிக்க ஆரம்பிச்சிட்டா. அப்போ ஒரு நாள் லீலா நதிக்கு ஓரமா உட்கார்ந்துகிட்டு அவ சம்பாரிச்ச பணத்தை எண்ணிட்டு இருந்தா. 201 202 203. அடேங்கப்பா, என்கிட்ட 200 ரூபாய் விட அதிகமா இருக்கே. அதுவும் ஒரே மாசத்துல. அப்படின்னா நான் இன்னும் 5 மாசத்துல அந்த நகைய வாங்கிடுவேனா? லீலா ரொம்ப சந்தோஷமா இருந்தா. அவ கொஞ்ச நேரம் நதிக்கு ஓரமா ஓய்வு எடுக்கலாம்னு நினைச்சா. லீலா கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கும் போது அந்த நேரத்துல ஒரு குரங்கு அங்க வந்துச்சு. அந்த குரங்கு லீலாவோட பணப்பைய அங்க இருந்து எடுத்துட்டு போயிடுச்சு. லீலா கண்ணை திறந்து பார்த்தா. என்னோட பணம், என் பணத்தை திருப்பி கொடு. குரங்கு அந்த பணப்பைய தண்ணிக்குள்ள போட்டுடுச்சு. இத பார்த்த லீலா கதறி கதறி அழ ஆரம்பிச்சா. என்னோட பணம், நான் சம்பாரிச்ச பணம் போயிடுச்சே. யாராவது என் பணத்தை எடுத்து கொடுங்களே. அப்பதான் அங்க தண்ணீரோட கடவுள் வந்தாரு. என்னாச்சு லீலா? என்னோட பணப்பைய குரங்கு தண்ணிக்குள்ள போட்டுடுச்சு. உன்னோட காசா? ஆமா, அது நான் உழைச்சு சம்பாரிச்ச பணம். உண்மையிலேயே நீ உழைச்சியா? அது நான் அந்த
அந்த நெக்லஸ்க்காக அது நீ உழைச்ச காசு கிடையாது, அதனாலதான் அது உனக்கு கிடைக்கல. நீ பால்ல தண்ணிய கலந்து மத்தவங்களை ஏமாத்தி சம்பாரிச்சிருக்க, அது நல்லதில்ல லீலா. எனக்கு புரிஞ்சிருச்சு, என்ன மன்னிச்சிடுங்க. இதுக்கப்புறம் நான் எப்பவும் ஏமாத்தி சம்பாதிக்க மாட்டேன் கடவுளே. லீலாக்கு அவ பண்ண தப்பு என்னன்னு புரிஞ்சிருச்சா. முக்கியமான விஷயம் என்னன்னா, பேராசை எப்பவுமே வெற்றிய கொடுக்காத. அதனால பேராசைப்படாம நியாயமா சம்பாதிக்கணும். ராம்கடுங்கிற ஒரு ஊர்ல சபிதாங்கிற பேர் கொண்ட ஒரு காய்கறி விக்கிறவ இருந்தா. அவ ஒவ்வொரு வீடா போய் அவ காய்கறிகளை விப்பா. காய் வேணுமோ காய், காய்கறி வேணுமோ காய். இத பாருமா, 1 கிலோ தக்காளி கொடுமா. ஆமா, வெங்காயம் எப்படி? இன்னைக்கு வெங்காயம் காலி ஆயிடுச்சுமா, நான் உங்களுக்கு நாளை கொண்டு வரேன். காய்கறி வாங்கிக்கோங்கம்மா, காய்கறி வாங்கிக்கங்க. இதே மாதிரி சரிதா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் கொண்டு வந்த காய்கறிகளை விப்பா. எல்லாரும் அவகிட்ட ஏதாவது ஒண்ணு வாங்கதான் செய்வாங்க. சாயங்காலத்துக்குள்ள அவகிட்ட எல்லா காய்கறியும் வித்து போயிடும். பாவம் சோர்ந்து போய் அந்த சரிதா பைசாவை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வருவா. இன்னைக்கு நான் காய்கறியை கொண்டு போய் வித்ததுனால எனக்கு ரெட்டிப்பான லாபம் கிடைச்சது. இந்த மாதிரி காய்கறி வித்து லாபம் கிடைக்கிறதுனால அவளுக்கு இன்னும் ஆர்வம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவ என்ன நினைச்சான்னா, காய்கறி மண்டிக்கு போய் இன்னும் நிறைய காய்கறிய வாங்கிட்டு வரலான்னு நினைச்சா. அவளோட வியாபாரத்தையும் பெருக்கிக்கலான்னு நினைச்சா. அண்ணே, இந்த வெங்காயம் ரொம்ப விலை அதிகமா இருக்கே. அம்மா சரிதா, நம்ம மார்க்கெட்ல வெங்காயம் கம்மியா இருக்கு, அதுக்குதான் வெங்காயம் விலை ஏறிடுச்சு. வியாபாரி சொன்னதை கேட்ட உடனே சரிதாவோட மனசுல ஆசை அதிகமாயிடுச்சு. ஒருவேளை மண்டியில இருக்கிற எல்லா வெங்காயத்தையும் நானே வாங்கிட்டா எல்லாரும் என்கிட்ட தான் வெங்காயம் வாங்குவாங்க. அப்போனா என் மனசுக்கு என்ன படுதோ அந்த விலைய சொல்லி எல்லார்கிட்டயும் வெங்காயத்தை வித்துன பெரிய பணக்காரி ஆயிடுவேன். அண்ணே, அப்ப நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, இந்த பைசா எல்லாத்துக்கும் எனக்கு வெங்காயமா கொடுத்துருங்க. எல்லா வெங்காயத்தையும் வாங்கிக்கிட்டு அவ தன்னோட வீட்டுக்கு போனா. அவ தன்னோட மனசுல இந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் வித்துட்டு பெரிய பணக்காரி ஆயிடணும்னு ஆசைப்பட்டா. இப்படி யோசிச்சு யோசிச்சு சரிதாவோட ஆசை பேராசையா மாறிடுச்சு. அவ என்ன நினைச்சானா, அக்கம் பக்கத்துல இருக்கிற ஊர்ல எல்லாம் இருக்கிற வெங்காயம் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கலான்னு நினைச்சா. அப்படின்னா எல்லாரும் இவகிட்ட தான் வெங்காயம் வாங்குவான்னு அவ ஆசைப்பட்டா. ஆனா என்கிட்ட இன்னும் நிறைய வெங்காயத்தை வாங்கி வைக்கிறதுக்கு காசு இல்லையே. சரிதா கொஞ்ச நேரமா யோசிச்சு பார்த்தா. அதுக்கப்புறம் தன்னோட பீரோல இருக்கிற அவளோட தங்க நகைகளை கையில எடுத்துக்கிட்டா. என்ன சொன்னான்னா, இத வித்து வர காசுல நான் வெங்காயத்தை வாங்கி வச்சுப்பேன். மறுநாள் சரிதா மண்டிக்கு போனா. அவ நகைய வித்து அந்த காசுல என்ன பண்ணான்னா, அவ என்ன செஞ்சான்னா, அக்கம் பக்கத்துல இருக்கிற மண்டிங்கள்ல இருந்து எல்லா வெங்காயத்தையும் அவ வாங்கினா. அப்ப என்ன சொன்னான்னா, இப்போ என்ன தவிர யாருமே வெங்காயம் வச்சிருக்க முடியாது. அதனால இப்ப எல்லாருமே நான் சொன்ன விலையில தான் இந்த வெங்காயத்தை வாங்கிப்பாங்க. எல்லா வெங்காயத்தையும் சரிதா தன்னோட வீட்டுக்கு கொண்டு வந்தா. அந்த வெங்காயம் எல்லாத்தையும் ஒரு இருட்டான அறையில பூட்டி வச்சுட்டா. இப்ப கொஞ்ச நாளைக்கு மக்கள் எல்லாருக்கும் வெங்காயம் கிடைக்காம தவிக்க விடலாம். சரியான நேரத்துல இந்த வெங்காயத்தை 10 மடங்கா நான் வித்துடுவேன். இத நான் இப்ப பூட்டி வச்சிடுறேன். அப்பதான் யாரும் என்னோட வெங்காயத்தை திருட முடியாது. வெங்காயம் கிடைக்காதனால மக்கள் எல்லாரும் ரொம்ப தவிச்சு போயிட்டாங்க. நம்ம ஊர்ல எந்த இடத்துலயும் வெங்காயம் கிடைக்கவே இல்லைங்க.
சரிதாவும் வீடு வீடா காய்கறி விக்கிறதுக்காக போனா. அப்ப மக்கள் எல்லாரும் வெங்காயம் கிடைக்காம கஷ்டப்படுறத அவ கவனிச்சா. சரிதா, உன்கிட்ட வெங்காயம் இருக்கா? என்னால வெங்காயம் வாங்கிட்டு வர முடியும், ஆனா அது விலை ஜாஸ்தியாச்சே. எனக்கு விலைய பத்தி எந்த கவலையும் இல்ல. எனக்கு நிச்சயம் வெங்காயம் வேணும். இப்போ நமக்கு வெங்காயம் விக்கிறதுக்கான சரியான நேரம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். சரிதா ரொம்ப சந்தோஷத்தோட தன்னோட வீட்டுக்கு வந்தா. அவ என்ன நினைச்சானா, அந்த வெங்காயம் எல்லாத்தையும் நாம வித்து பெரிய பணக்காரி ஆயிடலான்னு அவ ஆசைப்பட்டா. சரிதா சாவியை எடுத்தா, அந்த பூட்டை திறந்து அந்த கதவை அவ திறந்து பார்த்த உடனே அந்த அறைக்குள்ள இருந்து ஒரு மோசமா சகிச்சுக்க முடியாத ஒரு நாத்தம் அடிச்சுது. ஐயோ, இவ்வளவு மோசமான ஒரு நாத்தமா? இந்த நாத்தம் வெங்காயத்துல இருந்து வருதே. இங்க இருக்கிற வெங்காயம் எல்லாமே அழுகி போச்சே. சரிதா ஒரு விஷயத்த மறந்தே போயிட்டா. அவ எந்த அறையில தன்னோட வெங்காயத்தை எல்லாத்தையும் பூட்டி வச்சாலோ அதுல காத்து போறதுக்கும் வழி இல்ல, இருட்டாவும் இருந்துச்சு. காத்து போறதுக்கும் வர்றதுக்கும் ஒரு சின்ன வழி கூட இல்லாம இருந்தது. அந்த இருட்டு அறையில காத்தும் வெளிச்சமும் இல்லாததுனால எல்லா வெங்காயமும் கெட்டு போச்சு. அதுல இருந்து மோசமான நாத்தமும் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இத பார்த்ததும் சரிதா என்ன பண்ணனா, தன்னோட தலையில அடிச்சுக்கிட்டா. அட கடவுளே, எல்லா வெங்காயமும் இப்படி கெட்டு போச்சு. என்னோட பைசா எல்லாமே நஷ்டமாயிடுச்சே. என்னால பணக்காரி ஆகவே முடியாது. தன்னோட பேராசையால சரிதா தான் சேர்த்து வச்சிருந்த எல்லாத்தையும், நகை எல்லாத்தையும் வித்து வெங்காயமா வாங்கி வச்சா. ஆனா அவளுடைய முட்டாள்தனத்தால எல்லா வெங்காயமும் கெட்டு போச்சு. எல்லாம் நஷ்டமானதுனால அவ வச்சிருந்த பொருட்கள் கூட அதனால நஷ்டமாயிடுச்சு. இந்த கதையில இருந்து நாம என்ன பாடத்தை கத்துக்கிட்டோம்னா, நாம எப்பவுமே பேராசைப்படவே கூடாது. பேராசைப்படுறவங்களுக்கு நிச்சயமா நஷ்டம் தான் ஏற்படும். எப்படி அந்த காய்கறிக்காரி நஷ்டப்பட்டாலோ. எந்த மனுஷன் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறானோ அவனுக்கு தான் வாழ்க்கையில முன்னேற்றம் நிச்சயம் கிடைக்கும். காய்கறி வாங்கலையோ, பசுமையா இருக்கிற காய்கறி வாங்கலையோ, சிகப்பான தக்காளி, தோட்டத்துல விளைஞ்ச காய்கறிய வாங்கிக்கலையோ. மீரா தன்னுடைய காய்கறிகளை எல்லா இடத்துலயும் சுத்தி சுத்தி வித்துட்டு இருந்தா. தினமும் கிராமத்தை சுத்தும் போது அவ எப்பவுமே ஒரு பசுமையான காய்கறி தோட்டத்தை பாப்பா. பல வருஷமாவே நான் இந்த தோட்டத்தை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். மீரா அந்த தோட்டத்தை வாங்கணும்னு ஆசைப்பட்டா. அந்த இடத்துல அவளே காய்கறிகளை விளைய வைக்கணும்னு ஆசைப்பட்டா. ஆனா மீராவுடைய சூழ்நிலை அவளுக்கு துணையாவே இல்ல. மீராக்கு ஒரு சின்ன மகன் இருந்தான். அவனை நல்லா பாத்துக்கிற பொறுப்பு மீரா மேலதான் இருந்துச்சு. ஏன்னா மீனாவுடைய கணவர் சில வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாரு. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, காய்கறி வாங்கலையோ, பசுமையா இருக்கிற காய்கறிய வாங்கலையோ, சிகப்பு தக்காளி, தோட்டத்துல விளைஞ்ச காய்கறிய வாங்கலையோ. அப்பதான் அவளுக்கு முன்னாடி நெய் விக்கிற விமலா வந்தா. என்னம்மா மீரா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ சொல்லு, நீ எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த காய்கறி தோட்டம் வச்சிருக்கிற தோட்டக்காரன் தோட்டத்தை விற்க போறானாமே. என்கிட்ட மட்டும் இன்னைக்கு பணம் இருந்திருந்தா நான் இன்னைக்கே அந்த தோட்டத்தை வாங்கியிருப்ப தெரியுமா? மீராக்கு அந்த தோட்டம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததா. அதனால நேரா அந்த தோட்டக்காரரை பாக்கறதுக்காக அவ வந்துடுறா. எங்க பாருங்க ஐயா,
நீங்க இந்த தோட்டத்தை விக்கிறீங்கன்னு நான் கேள்விப்பட்டனே. ஆமாம்மா, எனக்கு இப்போ ரொம்ப வயசாயிடுச்சுமா. என்னால இப்போ இந்த தோட்டத்தை பார்த்துக்க முடியல. அதனால தான் நான் இதை விற்கணும்னு நினைக்கிறேன். நீ இந்த தோட்டத்தை வாங்கணும்னு ஆசைப்படுறியாமா? ஆமா, உண்மைதாங்கய்யா. ஆனா என்னால வாங்க முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரியல. சரி, நீங்க இதோட விலை எவ்வளோன்னு சொல்றீங்க? நான் இந்த தோட்டத்தை 600 காசுக்கு விற்கலான்னு நினைக்கிறேன். அடேங்கப்பா, என்கிட்ட 200 காசு மட்டும்தான் இருக்கு. 200 காசு ரொம்ப குறைவம்மா, என்னால ஏத்துக்க முடியாது. நான் 400 காசுக்காவது உனக்கு கொடுக்கறேன், அதை விட என்னால குறைக்க முடியாது. சரி ஐயா, ஒருவேளை நான் அந்த 200 காசை இப்பயே உங்களுக்கு தந்துட்டேன்னா அடுத்த 4 மாசம் வரைக்கும் ஒவ்வொரு மாசமும் 50 காசை உங்களுக்கு கொடுத்தேன்னா நீங்க எனக்கு இந்த தோட்டத்தை வித்துடுவீங்களா ஐயா? அந்த தோட்டக்காரர் யோசிச்சாரு. சரிம்மா, அடுத்த 4 மாசத்துக்கு நீ 50 காசா தவணையில கொடுத்துருமா. மீரா ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஏன்னா சீக்கிரமே அவளுடைய கனவு தோட்டம் அவளுக்கு கிடைக்கிறதா இருந்துச்சா. அதுக்கப்புறம் என்ன, மீரா நிறைய உழைக்க ஆரம்பிச்சா. அவ தினமும் நிறைய காய்கறிகளை வாங்கி விற்க ஆரம்பிச்சா. அதனால அவளுக்கு நிறைய பணம் கிடைக்கவும் ஆரம்பிச்சதா. தினமும் மீரா கொஞ்சம் கொஞ்சம் காசா சேர்த்து வச்சான். அப்புறம் சாயந்தரம் நேரத்துல பூ இந்த மாதிரி நிறைய பொருட்களையும் விற்க ஆரம்பிச்சான். ஒரு மாசத்துக்கு அப்புறம் மீரா அந்த தோட்டக்காரர்கிட்ட 50 காசை கொடுத்தான். மீரா ரொம்ப சந்தோஷப்பட்டான். மீரா இதே மாதிரி தினமும் உழைக்க ஆரம்பிச்சான். அவ காலையில காய்கறிகளையும் சாயந்தரம் பலகாரத்தையும் வித்தா. கொஞ்சம் கொஞ்சமா மீரா 4 மாசம் வரைக்கும் தோட்டக்காரருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டா. ரொம்ப சந்தோஷம் மீரா. இப்போ இந்த தோட்டம் உனக்கு சொந்தமாயிடுச்சு. இந்த தோட்டத்தை நீ ரொம்ப நல்லா பாத்துக்கம்மா. மீராக்கு தனக்குன்னு ஒரு தோட்டம் வாங்கணும்ன்ற கனவு நிறைவேறிடுச்சா. இப்ப மீரா அவளுடைய சொந்த தோட்டத்துல காய்கறிகளை விளைக்க ஆரம்பிச்சான். மத்த காய்கறி விக்கிறவங்க எல்லாம் இவகிட்ட இருந்து காய்கறிய வாங்க ஆரம்பிச்சாங்க. மீராவுடைய கடுமையான உழைப்பு அவளுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொண்டு வந்துச்சு. அவளுடைய மகனும் இப்ப நல்ல ஸ்கூல்ல படிக்க ஆரம்பிச்சிட்டான். மீராவுடைய வாழ்க்கை இப்ப சந்தோஷமான வாழ்க்கையா மாறிடுச்சு. இதனாலதான் உழைக்கிறவங்க என்னைக்குமே தோக்க மாட்டாங்கன்னு சொல்வாங்க. மித்தாலி, இங்க பாருமா, பாலோட ஏட இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சோம்னா சுத்தமான நெய்ய நம்மளால உருவாக்க முடியுமா? சரி பாட்டிமா. நம்ம ஊறுகாய் செய்யணும்னு நினைச்சோம்னா அதுக்கு நம்ம மாங்காய இந்த மாதிரி நல்லா நம்ம காய வைக்கணும், புரியுதா? ஏன் பாட்டிமா? ஏன்னா மாங்காயில கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் சரிம்மா, மசாலாவை நம்ம கலந்ததுக்கு அப்புறம் மாங்காயில ருசி இருக்காது. சரி பாட்டிமா, எனக்கு புரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி மித்தாலி தன்னோட பாட்டி கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டா. மித்தாலிக்கு சமைக்கிறதுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நாட்கள் கடந்துச்சா. இப்ப மித்தாலி ஒரு அழகான இளம் பெண்ணா வளர்ந்துட்டா. பாட்டிமா மித்தாலிய ரொம்ப நல்ல பையனான மகேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. மித்தாலியும் மகேஷும் ஒன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறமா மித்தாலிக்கும் மகேஷ்க்கும் 2 குழந்தைங்க பிறந்தாங்க. அவங்க பேரு ஆலோக், ஆதித்யான்னு வச்சாங்க. அவங்க வாழ்க்கை ரொம்ப அழகா போயிட்டு இருந்துச்சு. மகேஷ் தன்னுடைய பொறுப்பை ரொம்ப நல்லா நிறைவேற்றிட்டு இருந்தாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மித்தாலியோட பாட்டிமா இறந்துட்டாங்க. அவ அழுது அழுது அவ நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. இப்ப இந்த உலகத்துல மித்தாலிக்குன்னு சொல்லிக்க 3 சொந்தம் தான் இருந்துச்சா. மகேஷ் அப்புறம் அவளோட 2 குழந்தைங்க. மித்தாலி தன்னை தானே சமாதானப்படுத்திக்கிட்டா. அதுக்கப்புறம் தன்னுடைய குழந்தைகளையும் கணவரையும் நல்லா பாத்துக்கிட்டா. ஆனா கடவுள் மித்தாலியுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை குறைவாதான் எழுதி இருந்திருக்காரு. மகேஷ் ஒரு ஆக்சிடென்ட்ல அடிபட்டுட்டாரு.
அதனால அவர் படுத்த படுக்கையா ஆயிட்டாரு. மித்தாலி என்ன பண்றதுன்னே புரியாம ரொம்ப குழம்பி போயிருந்தா. அவளுக்கு தன்னையும் தன்னுடைய குழந்தைங்களையும் எப்படி பாத்துக்கணும் தெரியல. கொஞ்ச நாள்ல அவங்க சாப்பிடுறதுக்கு வீட்ல எதுவுமே இல்ல. அவங்க கிட்ட மருந்து வாங்கறதுக்கு கூட பணம் இல்ல. அதுக்கப்புறம் ஒரு நாள் மகேஷும் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாரு. மகேஷ் இறந்ததுக்கு அப்புறம் மித்தாலியுடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம் அதிகமாயிடுச்சு. மகேஷ் தான் வீட்ல தனியா சம்பாரிச்சிட்டு இருந்தான். அவனுடைய வருமானம் இல்லாம வீட்டு நிலைமை ரொம்பவே மோசமா ஆயிடுச்சு. மித்தாலி எப்பவுமே வேலை செஞ்சதே கிடையாது. ஆனா இப்ப வாழ்றதுக்கு அவளுக்கு வேற வழியே தெரியல. ஒருவேளை நான் இப்ப சம்பாதிக்கலன்னா என்னோட 2 குழந்தைங்களும் பசியால செத்துருவாங்க. நான் இப்ப சம்பாரிச்சுதான் ஆகணும். ஆனா நான் எப்படி சம்பாதிக்கிறது? எனக்கு எந்த வேலையும் செய்ய தெரியாதே. எனக்கு படிப்பறிவும் கிடையாது. மித்தாலி ரொம்ப யோசிச்சான். அவளுக்கு என்ன பண்ணணும்ன்றதே தெரியல. ரொம்ப குழப்பத்துல இருந்தா. அப்பதான் அவளுடைய பார்வை வீட்ல இருந்த ஒரு பாத்திரத்து மேல பட்டுச்சான். ஊர்கா. என்னால ஊர்கா செஞ்சு சம்பாதிக்க முடியும். மித்தாலி ஊர்கா செய்ய ஆரம்பிச்சான். அவ ஊர்கா செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவ ஒரு பெரிய பாத்திரத்துல அதைய எடுத்து வச்சா. அந்த ஊர்காய அவ சந்தைக்கு எடுத்துட்டு போய் விற்கலான்னு நினைச்சா. அவ சந்தையில கத்தி கத்தி ஊர்காய விற்பனை செஞ்சுட்டு இருந்தா. நிறைய பேர் மித்தாலி கிட்ட இருந்து ஊர்காய வாங்கினாங்க. சாயந்திரம் ஆனதும் மித்தாலி தன்னுடைய முதல் வருமானத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. அந்த பணத்தை வச்சு மித்தாலி இன்னும் நிறைய மாங்காய்களை வாங்கினா. தன்னுடைய 2 குழந்தைங்களுக்காகவும் சாப்பிடுறதுக்கு சில பொருட்களை வாங்கினா. அடுத்த நாள் மித்தாலி திரும்பவும் ஊறுகாய செஞ்சா. திரும்பவும் சந்தைக்கு போய் அந்த ஊறுகாய அவ வித்தா. கொஞ்ச நாள்லயே மித்தாலியோடைய ஊறுகாய பத்தி ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா மித்தாலியோடைய ஊறுகாய வாங்கறதுக்காக எல்லாரும் வரிசையில நின்று வாங்கிட்டு போனாங்க. மித்தாலி ரொம்ப சந்தோஷமா இருந்தா. ஏன்னா அவளுடைய தேவைக்கு அதிகமாவே அவளுக்கு பணம் கிடைச்சதா. அவளுடைய 2 குழந்தைங்களுக்கும் அவன் நினைச்ச மாதிரி வறுமை இல்லாம சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்தா. சில வருஷத்துல மித்தாலியுடைய 2 குழந்தைகளும் வளர்ந்துட்டாங்க. இப்ப அவங்க 2 பேரும் ஒரு பெரிய ஸ்கூல்ல படிக்கிறதுக்காக போறாங்க. மித்தாலி ஊறுகாய செஞ்சு வித்த ஒரு பெரிய வீட கட்டிடுறான். இப்ப மித்தாலி சந்தையில ஒரு பெரிய கடையில ஊறுகாய வித்துட்டு இருந்தா. இப்ப அவ ஊறுகாயோட நிறைய பொருட்களையும் சேர்த்து விற்க ஆரம்பிச்சிட்டா. மித்தாலி தன்னுடைய வேலையில உதவிக்காக நிறைய பெண்களையும் வேலைக்கு சேர்த்துக்கிட்டாங்க. இதனால ஏழ்மையில இருக்கிற அந்த கிராமத்துல இருந்த பெண்களுக்கும் வேலை கிடைச்சிருச்சு. அவங்க வாழ்க்கையும் அழகாக ஆரம்பிச்சது. மித்தாலி நாளுக்கு நாள் வருமானத்தை அதிகமாக்கிட்டே இருந்தா. மித்தாலி தன்னுடைய வியாபாரத்தை அதிகமாக்கிறதுக்காக புது டெக்னிக்ஸையும் யூஸ் பண்ணா. அவளுடைய சின்ன வியாபாரம் இப்ப பெருசா ஃபேக்டரி வச்சு ரன் பண்ற அளவுக்கு மாறிடுச்சு. அவளுக்கு சொந்தமா இருந்த சின்ன கடை இப்ப பெரிய கம்பெனியா மாறிடுச்சு. மித்தாலி எதுவுமே படிக்காத ஒரு ஏழையா இருந்தா. ஆனா இப்ப ஒரு பெரிய கம்பெனியோட ஓனரா இருக்கான். இத பத்தி ரிப்போர்ட்டர்ஸ் அவகிட்ட கேட்கும் போது, சாதாரண ஊறுகாயை வித்து நீங்க இவ்ளோ பெரிய கம்பெனியா உருவாக்கிட்டீங்க மேடம், இதுக்கான முக்கியமான காரணம் என்னன்றத உங்களால சொல்ல முடியுமா? தேவை. என் வாழ்க்கையில தேவை மட்டும் வராம இருந்திருந்ததுன்னா நான் ஊறுகாயும் செஞ்சிருக்க மாட்டேன், இந்த அளவுக்கு வருமானத்தையும் நான் பார்த்திருக்க மாட்டேன். மித்தாலி மேடம், உங்களுடைய இந்த உழைப்புக்காக நான் தலை வணங்குறேன். உங்களுடைய இந்த கம்பெனி இன்டர்நேஷனல் லெவலுக்கு சீக்கிரமாவே வளரணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சோ மேடம், உங்களுடைய இந்த வெற்றியில இருந்து என்ன தெரியுதுன்னா, உண்மையான முயற்சி இருந்தா, உழைப்பு இருந்தா கண்டிப்பா யாரால வேணாலும் ஜெயிக்க முடியும்.